நிறைய பாடி ஷேமிங் இருக்குது. ம் அதை வந்து நகைச்சுவைன்னு சொல்லி பார்த்து இது வந்து எப்படி தெரியுமா, ஒன்றால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டி. திருடனுக்கு தேல் கொட்டினா என்ன பண்ணுவாங்க, கத்தவும் முடியாது, தேலையும் தட்டி விட முடியாது. அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது இப்போ வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ பாடி ஷேமிங் அப்படிங்கிறது ஒரு எனக்கு தெரிஞ்சு கவுண்டமணி செந்தில் அவங்க காமெடியில் தான் இருந்துகிட்டு இருந்தது. அந்த மண்டையா இந்த மண்டையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தது. பெருமளவுக்கு அதை தாண்டி எதுவும் வரல. அதுக்கப்புறமா சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் கிண்டல் பண்ணுறது, உருவகேலி அப்படிங்கிறது வர ஆரம்பித்தது. அது இப்போது ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அந்த தொகுப்பாளரும் அது மாதிரி உருவகேலி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நினச்சி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்னடா இது இப்படி இருக்க போதே அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் அதை பார்க்குறவங்க நகைச்சுவாக எடுத்துக்கிறாங்க, சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே, இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு அது மாதிரி இருக்கிறது பிடிச்சிருக்க போல இருக்குது அப்படி. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது.